நம்ம சேனல்ல எப்பொழுதுமே வெஜிடேரியன் டிஷ் தான் போடுறோம். பட் நிறைய பேர் வந்து நான்வெஜ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்மளோட பாலிசி, நான் ஒரு சைவ பிரியன், வெஜிடேரியன் தான் போடணும் அப்படின்றதுனால ஒரு டிஷ்ஷை ஒரு நியூட்ரலாக வச்சுட்டு அதை வெஜிடேரியனாகவும் பண்ணலாம், நான் வெஜிடேரியனும் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜிடேரியனில் பண்ணி காட்ட போகிறேன். அதுவும் ஒரு மறந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் கூட சொல்லலாம். மறந்த அப்படின்னா நிறைய இடத்துல சிட்டியில் இப்போ இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் வாழைப்பூ வச்சு ஒரு குழம்பு ரொம்ப ஸ்பெஷல். அதை ஃபிஷ் வச்சும் மீன் வச்சும் பண்ணலாம். நெத்திலி மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இதை நான் வாழைப்பூ குழம்பாக பண்ணுறேன். பட் ப்ராசஸ் ஒன்று தான். பட் ஆனால் நீங்கள் நான்வெஜ் பண்ணுறவங்க ஃபிஷ் வச்சு பண்ணிக்கோங்க. வெஜ் வேணும் அப்படின்றவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான, ஒரு ட்ரெடிஷ்னலான, ஒரு அருமையான ஒரு வாழைப்பூ குழம்பு கிடைக்கும். வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இதயம் வழங்கும் வாழைப்பூ குழம்பு. ஐம் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்க்க வேண்டியது இந்த வாழைப்பூ தாங்க. இந்த வாழைப்பூவில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த மாதிரி வாழைப்பூ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் வாழைப்பூ பார்க்கலன்னா சிட்டியில் கூட இப்போ எல்லா இடத்துலையும் வாழைப்பூ கிடைக்குது. இது ரொம்ப ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி. வந்து வயிறு புண்ணை வந்து ஆற்றுறது, ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹை ஃபைபர். இந்த வாழைப்பூவில் உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும். அதையும் அந்த ஒரு கிளியர் ஒரு பவுச் இருக்கும், அதை ரெண்டு ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் ஃபைனலாக இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குழம்பு ப்ராசஸ் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஸ்டேஜ் ஒன்றில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேஸ் குழம்பு பண்ணுறோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் தான் பண்ண போகிறேன். அந்த பேஸை பண்ணிவிட்டு அது ரெடி அதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைப்பூவை என்ன ஆட் பண்ணி வறுத்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சமைக்கிறது இதயம் நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பெஸ்ட் ஆயில் அப்படின்னா நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் அந்த குழம்புல மிதந்து அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃப்ளேவர் அதெல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற நல்லெண்ணெய் நல்ல சூடாகி வரப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க. இந்த கடுகு லைட்டாக நமக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஸோ அந்த கடுகு அந்த ஜீரகம் கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பித்தோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஸோ கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பித்தோன்னே ஒரு 6லேருந்து ஒரு 7 பூண்டு பல் போட்டுக்குங்க. ஸோ அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பித்தோன்னே ஒரு 10லேருந்து ஒரு 15 கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா நல்லா வெட்டி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து காரப்பொடி சேர்க்க போகிறோம். பட் இருந்தாலும் இந்த பச்சை மிளகா வறுத்து அந்த வதக்கி வர ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம். பட் இன்றைக்கி நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு அந்த கிரேவியாக வரும், அந்த பேஸ் வரணும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே இப்போ நமக்கு தேவையான பொடி என்னென்னு பார்ப்போம். மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. தனியா பொடி, கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் போடலாம். காரப்பொடி அதே மாதிரி ஒரு ஸ்பூன். இந்த பொடி போட்டு லைட்டாக கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அந்த பொடி நல்லா குக் ஆயிடணும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருகாமல் அதை வதக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல அந்த பொடியில் இருக்கிற பச்சை வாசம் அதெல்லாம் போயிட்டு நல்ல அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா குக்காகி அந்த பொடி குக்கான அந்த மசாலா குக்கான ஃப்ளேவர் வந்தோடனே
தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க, கறியிடக்கூடாது, கலர் மாறிக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 சின்ன தக்காளி இல்லாட்டி ஒரு பெரிய தக்காளி நல்லா மிக்சியில் நல்லா அடித்து ஒரு பிளெண்டரில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தக்காளி பேஸ்ட், ரெடிமேட் தக்காளி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்குங்க. இந்த தக்காளி குக் ஆயிடணும். ஸோ எப்பொழுதுமே நம்ம இந்த சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் ரொம்ப முக்கியம், இன்க்ரீடியன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அந்த குக்கிங் ப்ராசஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம அவுட்புட் நல்லா வரும். எதை எவ்வளோ நேரம் வதக்கணும், எவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று மேலே ஒன்று அப்படியே போடாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ் குக் ஆனோன்னே அடுத்த ஸ்டேஜை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நமக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிடுவோம். ஸோ இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன், 3/4லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மர்லேயே நல்லா கொதிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகிடணும், ரொம்ப முக்கியம். சரியாக இருக்கும். ஸோ இப்போது ஐ திங்க் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் நம்ம புளி சேர்க்கணும், அதே மாதிரி இந்த தேங்காய் பால் அதையும் சேர்க்கணும். ஸோ இப்போ இது கொதித்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்மரில் வச்சிடுறேன். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த வெங்காயம் நல்ல வெந்து கிட்டத்தட்ட ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஒரு குழம்பு கூழ் மாதிரி ஆயிடணும். அதான் நம்மளோட எய்மே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது நல்ல சிம்மர்லேயே கொதித்து இந்த ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இதை இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். எப்பொழுதுமே புளி ஊற்றினோன்னே அது நல்லா குக் ஆகிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் அதை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது அந்த புளி நம்ம சேர்த்ததோட அந்த பச்சை வாசம் அது போயிடுச்சான்னு பாருங்கள். அந்த ரா ஃப்ளேவர் போயிடணும் புளியோடது. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இந்த குக்கிங் ஓவர். பாதி ஊற்றுறேன், ஊற்றி செக் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே தேங்காய் வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட். தேங்காய் ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றணுன்னு டக்குன்னு திக்காகும். கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த தேங்காய் பால் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம செக் பண்ணிக்குவோம், கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பேலன்ஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக, ஏன்னா நல்ல ஒரு குழம்புனால நல்ல காரமாக இருக்கும், அந்த ஒரு பேலன்ஸ்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பீஸ் லைட்டாக வெல்லம், இது ஒரு ஆப்ஷனல் தான். ஒரு பேலன்ஸ் டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இப்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு குழம்பு பேஸ் நமக்கு ரெடி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வாழைப்பூவை எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து அந்த ஒரு மீன் குழம்புல இருக்கிற அந்த ஒரு நம்ம மிமிக் பண்ண போகிறோம். அந்த வெஜிடேரியன்லேயே ஒரு நான்வெஜ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன அந்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரையிங் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இது அப்படியே செட்டிலாக இருக்கட்டும். அதை ஃப்ரை பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலை எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு எடுத்துருக்கிற எண்ணெய் நல்ல சூடு ஆகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு என்னென்ன இதில் பேக் பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு தேவையானது கிட்டத்தட்ட ஒரு 3 வகையான மாவு. சோள மாவு ஒரு ஸ்பூன், அதே மாதிரி அரிசி மாவு
எவ்வளோ சோளமாவு எடுத்துருக்குமோ அதே அளவு, அது ஒரு ஸ்பூன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இதனால் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவு ஆனோன்னு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி, ஒரு பஜ்ஜி மாவுக்குள்ள பேட்டர் மாதிரி நம்ம அந்த அளவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கிறத போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூ அதை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். இதை உதிரியாக போட்டு எடுக்கணும் எண்ணெயில். ஸோ இப்போ இது நம்ம நல்ல ஆயில் நமக்கு சூடாயிடுச்சு, கிட்டத்தட்ட மீடியம் ஹீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடா மாதிரி நல்லா பிரித்து தனித்தனியாக உதுத்து போட்டுருவோம். அந்த நெத்திலி மீன் சொல்லுவோம். அந்த மீன் எப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த வாழைப்பூ வந்து நம்ம இப்போ வறுத்து இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒன்லி திங்ஸ் வந்து நம்ம என்னென்னா நல்ல ஸ்டிஃபாக வறுக்கணும். அந்த வாழைப்பூ வந்து இந்த நம்ம மிமிக் பண்ணுறோம். அதாவது ஒரு நான்வெஜ்ஜை ஒரு வெஜ்ஜாக நம்ம மிமிக் தான் இந்த பர்டிகுலர் டிஷ் இன்றைக்கி உள்ள மெனு. ஸோ அதனால் இது வந்து நம்ம பொரிக்கிறப்போ நல்ல வறுத்து, அதாவது நல்லா எடுக்கிறப்போ ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த குழம்புல போடுறப்போ கூட கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக வறுவல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து நம்ம ஸ்ட்ரெயினரில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பண்ணி வச்ச இந்த குழம்பு பேஸ் எடுத்துகிட்டு இதை லைட்டாக என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அந்த சட்டியில் நம்ம சமைச்சிருக்கிறதுனால அது எப்பொழுதுமே டைட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது இப்படியேவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். மேலே ஒரு நல்ல ஒரு கார்னிஷ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் இது அழகாக உள்ளே இறங்கி, எப்பொழுதுமே அந்த வறுவல் நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த குழம்பு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, ஒரு கல் தோசைக்கோ, இல்லை ஒரு இட்லிக்கோ, எதுக்கும், அதாவது ஒரு பல விதமாக அதை நீங்கள் தொட்டு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். பட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பாயிண்ட், அந்த ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்சிங் டேஸ்ட்டு. ஸோ இதில் பார்க்குறப்ப நம்ம டேஸ்ட் பண்ணுறப்பே நல்லா தெரியும். ஸோ இந்த டிஷ் இப்போது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அழகாக அந்த குழம்பு பேஸில் நம்ம ஃப்ரை பண்ணதை போட்டு அழகாக கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட்டோம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் வீட்டில் ஒரு வித்தியாசமான குழம்புனா ஸ்டாண்டர்டாக தான் வைப்போம். வித்தியாசமாக குழம்பு வேணும். அதே மாதிரி ஒரு சைவ பிரியர்களுக்கு வந்து ஒரு நான்வெஜ் பிடிக்கிறவங்க வந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலில் ஒரு வெஜிடேரியன் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த ரெசிபி தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக் டிஷ்ஷில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ப்ராசஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.